தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாடு தலைகுனியாது. ஆமா, கஞ்சா போதையில தலை ஊப்புற கவுந்து விழு. அப்படி என்னங்க நடந்துச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னு கேக்குறீங்களா? நேற்றைக்கு சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச கடை வளாகம், அந்த கடை வளாகத்துல யூனிஃபார்ம் போட்ட பள்ளி மாணவர்கள் கஞ்சா இழுக்கிறாங்க, ஊசி போட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆகுது. இதை பார்க்குற மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னடா இது, பள்ளி மாணவர்கள் சின்னஞ்சிறு பிஞ்சுக்கள் இப்படி இருக்கே அப்படின்னு. அதாவது மாணவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டா அது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் பிரதிபலிக்கும். அதனுடைய உதாரணம் தான் இந்த ஒரு வீடியோ. வெளியே வர்றது ஒரு வீடியோ, வராது எத்தனையோ இருக்கலாம் இல்லையா? இது ஒண்ணு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இது ஒண்ணு மட்டும் நடக்கல. சென்னையில எம்கேபி நகர் மேல்நிலை பள்ளியில ஒரு மாணவன் கஞ்சா பொட்டலத்தோடு உள்ள வர்றான். கேட்டா கஞ்சா பொட்டல கீழே கிடந்துச்சுங்கிறான். காவல்துறை வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சப்பதான் தெரியுது அதை வாங்கிட்டு வந்து விநியோகம் பண்றான் அப்படிங்கிற. அதே பாருங்க, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 7 மாணவர்கள் சேர்ந்து கஞ்சா அடிச்சுட்டு புதருக்குள்ள விழுந்து கடந்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, 4வதா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில ஓடுற பஸ்ல ஓடி போய் ஏறான். ஒரு கால்ல ஸ்கேட்டிங், ரோட்ல கால்ல தரையில சர்ன்னு சறுக்கிட்டு போறான். பார்த்தா அது பூரா கஞ்சால் இருக்கிற மாணவர்கள், அத்தனை பேர் கஞ்சா. இது 4வது. 5வதா பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. 2 மாணவர்கள் யூனிஃபார்மோட ஒருத்த கீழே போதையில தள்ளாடி விழுகிறான். தள்ளாடி விழுகிறவனை தாங்கி பிடிக்கிறான் இன்னொருத்த, அவனும் சேர்ந்து கீழே விழுகிறான். எங்க விழுகிறான்னு பார்த்தா ரயில்வே டிராக்ல, ரயில் போகக்கூடிய ரயில்வே டிராக்ல 2 பேர் மாறி மாறி விழுகிறாங்க. ஏன்டா விழுகிறான்னு பார்த்தா முழுக்க முழுக்க அவன் கஞ்சா போதை. இது 5வது சம்பவம். 6வதா பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறையில ஒரு பையனோட அப்பா போய் ஹெச்எம் போய் கேட்கிறாரு அந்த ஸ்கூல்ல. அந்த ஹெச்எம் அந்த பையனோட அப்பா மேல எரிஞ்சு விழுறாரு. நான் நடவடிக்கை எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? காவல்துறையில சொல்லியாச்சு. 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ கஞ்சா இழுக்கிறான், நான் என்ன பண்ணட்டுன்னு கதறார். தமிழ்நாட்டுல கஞ்சா ஆறா ஓடுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு 5-6 சம்பவங்களை நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய துரதிர்ஷ்டம் பாருங்க, நம்முடைய மாசு சார் அவர் என்னங்கிறாரு, ஜீரோ கஞ்சா கல்டிவேஷன்ங்கிறாரு. கஞ்சா உற்பத்தி ஆகிறது தான் பிரச்சனையா? கஞ்சா எப்படி வேணாலும் புழங்கிக்கலாமா? கேட்டானுங்கிறாரு வெளி மாநிலத்துல இருந்து வருது. நீங்க எதுக்கு சார் ஆட்சியில் இருக்கீங்க? அப்போ வெளி மாநிலத்திலிருந்து வருதுன்னா அது உங்களால தடுக்க முடியாதா? நம்முடைய அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் சொல்றாரு, வேற ஒரு பிரச்சனையில சொல்றாரு, இது ஏன் ஏரியா, உள்ள வர்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன அன்பில் மகேஷ் சார், உங்களைத்தான் கேட்கிறோம். நீங்க ஒரு கருத்து உள்ள வந்ததுக்கே இவ்வளவு கொதிக்கிறீங்களே, இவ்வளவு கஞ்சா உள்ள வருதே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, இவங்களை எல்லாம் விடுங்க. நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு, காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய நீங்க என்ன சொல்றீங்க? நான் எல்லாருக்கும் அப்பா, என்னை எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்களுடைய மகனா இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை நீங்க காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மயிலாடுதுறையில் அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, காவல்துறைக்கு நாங்க சொல்லிட்டோம், ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கல. இது எங்களுடைய கிரவுண்டில் இது தாராளமா புழங்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு, அவருடைய ஆதங்கத்தை சொல்றாரு. ஏன் சார், அந்த கிரவுண்டுக்கு ஒரு கஞ்சாவை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பையன் கஞ்சா பொட்டலத்தோட வந்தான்னு சொல்றேங்க இல்லையா? அந்த கஞ்சா பொட்டலத்தை யாரோ ஒருத்தர் கொடுத்து விட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த கொடுத்து விட்ட நபரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? யாரு தடுக்கிறான்? அப்போ காவல்துறை தானே இதுக்கு முழு பொறுப்பு ஏற்கணும். இன்றைய மாணவர்கள் நாளை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற வேலை தான் இந்த கஞ்சா செய்யுது. அந்த கஞ்சாவை தடுக்காம தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம். எதுல சார் முன்னேறுச்சு? தமிழ்நாடு எதுல முன்னேறிய மாநிலம்? கஞ்சா போதையில முன்னேறிய மாநிலம். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது கஞ்சாவுடைய புழக்கம், இன்னைக்கு என்ன இருக்குது, என்ன நிலைமையில இருக்குதுன்னு பாருங்க. பொதுமக்கள் நாம விழிச்சுக்கணும். நமக்கு பாக்கெட்டுக்கு 5000 வந்துருச்சா ஆஹோ ஓஹோன்னு குதிக்கிறது விட்டு நம்ம பையன் நம்ம புள்ள நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சா அதை பாருங்க. நம்ம பையன் யாரு கூட பழகுறான், நம்ம பையன் எங்க போறான் வர்றான், அவன் என்ன பண்றான், அதை நீங்க கண்காணிச்சீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருந்தா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்.